தனுஷியா குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானி 2025-2026. இன்று நான் மனித பண்புகளை பற்றி என் குடும்பத்தினருடன் ஒரு உரையாடலுக்காக வந்திருக்கிறேன். அப்பா, மனித பண்புன்னா என்ன? அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? சமூகத்தில் ஒரு மனுஷன் எப்படி சமுதாயத்தில் வாழணும், வீட்டில் எப்படி இருக்கணும், வெளியில் எப்படி இருக்கணும், சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் மனித பண்பு. இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம்னு வச்சுக்கா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் நம்ம ஒரு சீட்டில் உட்காந்துருப்போம். அப்போது இந்த யாராவது பெரியவங்க வயசானவங்களோ இல்லை கன்சீவ் இருக்கக்கூடிய யாராவதோ இல்லை குழந்தைய கொண்டு யாராவது வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா எழும்பி இடம் கொடுக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறோம். சரியா? அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வந்து நம்ம பாட்டில் பேசி சிரிச்சிட்டு இருக்காம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனித்து கேட்கணும். சரியா? மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்பு கசப்பும் பின்பு இனிக்கும். இப்போ நீ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே புக்கெல்லாம் ஒரு இடத்துல நீட்டாக ஒதுக்கி வச்சிடணும். அந்த பேர் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே தாறுமாறம் எல்லாம் போடாமல் நீட்டாக ஒரு இடத்துல ஒதுக்கி போடணும். அதே மாதிரி உன்னை ட்ரெஸ் எல்லாம் நீயே என்ன செய்யணும், துவைக்கணும். அம்மாவை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு என்ன இருக்கோ எடுத்து சாப்பிடணும். வீடெல்லாம் தூக்கலாம், பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவலாம். அதே மாதிரி செடி எல்லாம் நட்டு வளர்த்து அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டு அதை பராமரிக்கலாம். சரியா? வாழ்க்கையில் முக்கியமான மனித பண்புங்கிறது நன்றி மறக்காமல் இருப்பது. நம்ம இக்கட்டான சூழ்நிலையிலும் இல்லை கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒரு நாள் ஒரு உதவி பண்ணிங்கன்னா அதை உயிருள்ள வர நம்ம மறக்கவே கூடாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஏதாவது போனோம்னா அங்கே வந்து சாப்பாடு எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவைக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கணும். சரியா? அப்புறம் ஃபங்க்ஷன் வீடு மட்டும் இல்லை, வீட்லேயும் அப்படிதான். வீட்லேயும் நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்க சாப்பாடை சாப்பிடணும். எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்லாம் அடம் பிடிக்க விடாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆள் நமக்கு உதவி பண்ணால் அந்த உதவியை நம்ம உயிருள்ளவரை மறக்கவே கூடாது. இது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் மனித பண்பில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி சமூகத்தில் பலதரப்பட்ட பொருளாதாரம் சூழ்நிலைகளை பொறுத்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்ம தான் பெரிய ஆள், அவங்க எல்லாருமே மதிக்கணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க உரிய மரியாதையை கொடுக்கணும். சரியா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். அதனால் நம்ம சின்ன விஷயங்களில் என்ன விஷயங்களை பழகுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன வயசுலேருந்தே பழகணும். நம்ம துணியை நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கணும். வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். வீடை சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா இப்போ மரியாதையாக நடந்துக்கணும். பெரியவங்களை மதிக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பொது இடமா இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடி பெரியவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்ல எல்லாம் உட்காந்துருக்க கூடாது. அப்படியே உட்காந்துருந்தாலும் கூட நம்ம எல்லாம் காலுக்கு மேலே கால் போட்டெல்லாம் உட்காரக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். அதுக்கு எதிர்த்து வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு மனித பண்புகளை பற்றி சொல்லி தந்த என்னோட குடும்பத்தினருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கும் நன்றி.